தீப்பெட்டி வேணுமா? இந்த அது எப்படிதான் நீங்களே இந்த சிகரெட்டை குடிக்கிறீங்களோ, குடிக்கிறவங்களோட மத்தவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். நம்மளுக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு தவிர பொறுக்கி பயங்கரமான ஆளாவ. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? சூர்யா, ஓ அவனை பத்தி நான் உனக்கு சொல்லவே இல்லைல்ல. என்னை பத்தி தான் சொன்னேன். என்னை பத்தி நான் உன்னை பத்தி சொல்லவே இல்லை. மெயின் காட் கேக் மணிகண்டன். இப்ப அவன் தான் எனக்கு மெயின் காட். கோயிலுக்கு போனா எல்லாம் அவங்க பேருக்கு தான் அர்ச்சனை வைப்பாங்க. ஆனா அவன் தான் சாமி பேருக்கே அர்ச்சனை வச்சான். ஊருக்கே ராணியா இருந்தவ. இப்ப நான் அவனுக்கு மட்டும்தான் ராணி. அவன் வர நேரமாச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சூர்யா, சாப்பிட்டுட்டு போ. இவன் சிரிக்கிறானா முறைக்கிறானா? ஏன் இப்படி ஆயிட்டான்? ஐயோ, மணிகண்டன் வர நேரமாச்சே. மணிகண்டனோட முதல் அடி நெத்தி அடி, மூணாவது அடி டெட் பாடி, அதுக்கு நடுவுல ஒரே அடி. ஐயோ, நீ வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா குளிக்கணும்னு நினைச்சனே. அவசரமா குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசர அவசரமா வந்தோம். ஆசை தோசை. ஆசை தோசையா? தோசை என்ன பண்றடா? இந்த குட்டி ஸ்விமிங் பூலுக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் குட்டி கரண அடிக்க போறோம். எப்படிடா? சொல்ல தெரியலடி. மணி, நான் குளிச்சிட்டு வரேன்டா. தோசை கல்லுல இருக்க தோசைய கரண்டில எடுத்து தட்டுல போடும்போது கால்வாசி சூடு காணாம போயிடுது. அங்க இருந்து அதை டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த வேலை பாதி சூடு வீணா போயிடுது. அதுக்கப்புறம் அதோட தலையில சட்னியும் சாம்பாரையும் ஊத்தும் போது மிச்ச மீதி சூடும் செத்து போகுது. இதெல்லாம் சொரணை இல்லாத சோம்பேறிங்க சாப்பிடுற மெத்தட். ஆக்சுவலா நமக்குலாம் எப்படி இருக்கணும்னா, இந்த சூடா இருக்கிற கல்லு மேல சுட சுட இருக்கிற தோசை மேல சுள்ளுன்னு மிளகா அப்படியே தூவி சுரு சுரு சுருன்னு சுருட்டி அப்படியே ஒரு உருட்டி, அதாவது இந்த கல்லுக்கும் வாய்க்கும் நடுவுல ஒரு 1.25 இன்ச் தான் கேப் இருக்கணும். எவ்வளவு? 1.25 இன்ச். 1.25 ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? 1.25 ரொம்ப ஜாஸ்திடா. 1.25 ஜாஸ்தியா? சரி, முக்கால். முக்காலும் ஜாஸ்தி. கால். மணி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப பெருசா இருக்கு, பாதி போதும். என்ன பண்ண போற? ஓ, கடிக்கிறியா? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தனை வீட்டுல தங்க வச்சிருக்கேன். இத குழி பணியாரன்னு சொல்லி நீ என்ன ஏமாத்திட்ட. இதுல ஒரு குழி கூட இல்லையே. என் கூட படிச்சவன் தான் ஏதோ வேலையா இந்த ஊருக்கு வந்திருக்கான். தங்கறதுக்கு வேற இடம் இல்லைன்னு சொன்னா. என்ன தவிர அவனுக்கு வேற தெரிஞ்சவங்களும் யாரும் இல்ல. அதான் நானும் சரின்ட்டேன். இந்த அரை பணியாரம் எனக்கு வேணாம். வாய்க்கேத்த பணியாரம். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. சந்தேகப்படுறதுக்கு நான் கெட்டவன் இல்ல, மணிகண்டன். உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். செல்லம் புச்சி. என்னது? புடவை. ராட்சசன், புடவை வாங்கிட்டு வந்து கையில கொடுக்காம நானே கட்டிட்டு வந்து நிக்கணும்னு பாக்குறியா? சூப்பர் கலர். எப்படிதான் செலக்ட் பண்றானோ. வர வர கட்டிட்டு வந்து அடுத்த ரவுண்ட்லயே அசத்திடுறேன். நல்லா இருக்கா? இந்த புடவை எது கட்டின?
இது நீ எனக்கு தானே வாங்கிட்டு வந்த? இது பிரியாவுக்காக வாங்கினது. எனக்குன்னு நினைச்சுதானா இது? உனக்குன்னு வாங்கினா உங்ககிட்ட கொடுக்க மாட்டேனா? பிரியாவுக்காக வாங்கினது யாரு கட்டினாலும் எனக்கு பிடிக்காது. என்ன விட உனக்கு இந்த புடவை தான் முக்கியமா? அதையேதான் நானும் சொல்றேன். என்னை விட உனக்கு அந்த புடவை முக்கியமா இருந்தா இனிமே இங்க வரத பத்தி யோசிக்க வேண்டியதா. மணி, தேவி, இத வந்துட்டேன். மணி, அதுக்குள்ள கிளம்பிட்டியா? இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை கண்டுபிடிக்கதான் அவன் திருச்சியே வந்திருக்கான். அவனை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. யார் அந்த மொட்டையா? உனக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்காக சரி, பாக்கெட்ல வை. பின் பாக்கெட்ல வை. முன் பாக்கெட்ல வச்சா அவனுக்கு பின் பாக்கெட் அடிச்சிருவான். யாரு? உன்கிட்ட? குறுக்கு வழியில போகாத, பாயிண்ட் டு பாயிண்ட் வா. பாக்கெட்டே காணோம். அதை எவனாவது பின் பாக்கெட் அடிச்சிருப்பான். ஆமா, அது தெரிஞ்சுதானே இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த. இது ரொம்ப அதிகம். அப்ப நான் முன் பாக்கெட்ல வச்சிரு. ஏய் ஏய் ஏய், என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன? ஐயோ, ஒண்ணு இல்லம்மா, ஆவிதான். தலையை கிட்ட கொண்டு போமா, அப்புறம் எப்படி சரியாகும்? ஏய், என்னாச்சு? ரொம்ப சூடா இருக்கு. சூடா இருந்தாதான் ஆவி வரும். ஆவி வந்தா பத்தாது, நீ வரணும்னுதான். அம்மா துணி. டோபி வந்துட்டா, அழுக்கு தண்ணி போட்டு சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. பா, சூடா இருக்கே. சூடா இருந்தாதான் ஆவி வரும். எனக்கே வா. எனக்கும் தான். என்னாச்சு? இப்படி கேள்றீங்க? வாயில கை வை. உன்னெல்லாம் வெளியில விட்டு வச்சா வா. என்ன 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 மிதக்குது? தண்ணிதான். ஏய், உனக்கு தான் ஜலதோஷம். ஏய், ஆவி எப்படி? ஏய், சீக்கிரம் எடுத்துட்டு வரேன்ப்பா. என்னத்தைய அப்படி பாக்குற? ஏய், வரேன். புருஷ பொண்டாட்டினா அவங்கள மாதிரி எந்த நேரமும் அப்படி இருக்கணுமா? அவங்க ஜலதோஷத்துக்கு ஆவி பிடிக்கிறது உனக்கு வேற மாதிரி தெரியுதா? இந்த மூட்டையை கட்டு. ஓ, மணி என்ன பொண்டாட்டி போட்டாவா? சரி, போகும்போது கொடுத்துக்கலாம். ஏரியாக்கா, ஒரு நிமிஷம். தேவியக்கா, நேற்று மணி அண்ணன் வீட்டுக்கு அழுக்கு துணி எடுக்க போயிருந்தா துவைக்கலாம் மூட்டையை பிரிச்சா அதுல என்ன போட்டோ இருக்குது. பார்த்தா மணி அண்ணன் பொண்டாட்டி போட்டா. சரியா, அண்ணன் தான் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருவாரு, நீங்க குடுத்துருவீங்கன்னு குடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய், நல்லா வெளுங்கடா. இது சூரிய கொடுத்த போட்டோ ஆச்சே. இதுல எப்படி மணிகண்டன் பொண்டாட்டி போட்டோ வரும்? ஆமா, இது மணிகண்டன் பொண்டாட்டி போட்டோ தான்.
அப்ப சூரிய தேடிட்டு இருக்க பொண்ணு